ஸ்ரீ ரமண மகரிஷி பற்றிய கடந்த வீடியோவில் நாம் ஒரு மிகப்பெரிய உண்மையை பார்த்தோம். நான் யார்? உடலா, மனமா, இல்லை ஆன்மாவா? நாம் உடலும் அல்ல மனமும் அல்லன்னு தெரிஞ்சதுக்கப்புறம், நான் வெறும் சாட்சிதான்னு புரிஞ்சதுக்கப்புறம் இங்கே தான் ஒரு மிகப்பெரிய கேள்வி எல்லாருக்குமே வரும். நான் வெறும் சாட்சின்னா இந்த உலகத்தில் நடக்கிற நல்லதும் கெட்டதும் யாரோட செயல்? இந்த உலகத்தில் நடக்கிற அனைத்து செயல்களுக்கும் இறைவன் தான் காரண கர்த்தாவா இருந்தா, போர், கொலை, கொள்ளை, கொடுமைகள் அதுவும் இறைவனது செயல்தானா? நல்லதுக்கு அவர்தான் பொறுப்புங்கிறத நம்ம ஏத்துக்குவோம். ஆனா தீமைகளுக்கும் அவர்தான் பொறுப்பா? அப்படின்னா கடவுள் கருணையானவர் இல்லையா? அப்படிங்கிற கேள்வி வரும். இதுதான் உலகத்தோட மாபெரும் தத்துவ சிக்கல். த ப்ராப்ளம் ஆஃப் ஈவில். எல்லாம் கடவுள் செயல்னா உலகத்துல நடக்கிற தீமைகளும் கடவுள் செயல்தானா? இந்த கேள்வி எப்போதுமே கேட்கப்பட்டுட்டே தான் இருக்கு. இதே கேள்வி ஸ்ரீ ரமண மகரிஷி அவர்கிட்டையும் ஒரு பக்தை மூலமா கேட்கப்படுது. அதுக்கு ரமணர் என்ன பதில் சொல்றாருன்னா, இந்த கேள்வி ரெண்டு பேர்த்த தவிர எல்லாருக்குமே உண்டுன்னு சொல்றாரு. அந்த 2 பேர் யாருன்னா, முழுமையா தன்னை இறைவனிடம் ஒப்பவித்த பக்தன், இன்னொருத்தர் முற்றும் உணர்ந்த ஞானி. இந்த 2 பேரை தவிர எல்லாருக்குமே இந்த சந்தேகம் உண்டுன்னு சொல்றாரு. முழுமையாக சரணடைந்த பக்தன் இறைவன் செய்வது எதுவா இருந்தாலும் சரி, அது நல்லதோ கெட்டதோ அதுல கேள்விக்கே இடமில்லைன்ற நிலைக்கு வந்துருவான். முற்றும் உணர்ந்த ஞானியும் பிரபஞ்ச இயக்கத்தின் ரகசியத்தை தெரிந்தவர். அவருக்கு அந்த சந்தேகம் வராது. ஏன்னா அத்வைத தத்துவத்தின்படி இருப்பது ஒண்ணுதான், ஏகமான பிரம்மம் மட்டும்தாங்கிற உண்மை அவருக்கு தெரியும். பிரம்மத்திற்கு அந்நியமா எதுவுமே கிடையாது, எதுவும் நடக்கவும் முடியாது. உலகத்தில் உள்ள ஜீவன்கள், உலகம், உலக நடப்புகள் அனைத்துமே வெறும் பொய் தோற்றங்கள் தான், காட்சி பிழைகள் தான், காணல் நீர் தாங்கிற உண்மை அவருக்கு தெரியும். இது எல்லாமே ஒரு கனவு மாறிங்கிறத தான் அத்வைதம் சொல்லுது. இதன் அடிப்படையான சூத்திரம் என்ன தெரியுமா? பிரம்ம சத்தியம் ஜகத் மித்யா ஜீவோ பிரம்மேவ நாபரஹா. அதாவது பிரம்மம் இறைவன் மட்டுமே உண்மை, ஜகத் அதாவது உலகம் ஒரு பொய் தோற்றம், ஜீவன் அதாவது நீ அந்த பிரம்மத்தை தவிர வேறு எதுவும் கிடையாதுங்கிறது. நம்ம உயிரா இருக்கிற இந்த ஜீவனும் அந்த பிரம்மமும் வேறு வேறு கிடையாது. இதுதான் இறைவன். மற்ற எல்லாமே நடக்கிற செயல்கள் எல்லாமே காணல் நீர் மாதிரி ஒரு பொய் தோற்றம் தான். இத எளிதா விளக்கணும்னா ஒரு திரையரங்கத்தை எடுத்துக்குவோம். திரையரங்கத்துல ஒரு பயங்கரமான போர்க்காட்சி ஓடிக்கிட்டு இருக்கு. துப்பாக்கியால எல்லாருமே சுடுறாங்க, ரத்தம் சிதறுது, வீடெல்லாம் தீப்பிடித்து எரியுது. நீ படம் பார்த்து அழுதுட்டு இருப்ப. படம் முடிஞ்சதும் அந்த திரை தீயில கருகி இருக்குமா? ரத்தக்கரை படிஞ்சிருக்குமா? இல்லவே இல்லை. திரை எப்போதுமே சுத்தமா மாறாம அப்படியே தான் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த உலகமும் ஒரு சினிமா. நீங்க அதோட திரை, உலகத்துல நடக்கிற துன்பம், இழப்பு, கொடுமை இவை எல்லாமே திரையில் தோன்றும் நிழல்கள். நம்மளோட உடலும் மனமும் தான் அந்த திரையில நடக்கிற கலவரங்கள். அது எப்போதுமே நம்ம ஆத்மஸ்வரூபத்தை பாதிக்கிறது கிடையாது. அவை எல்லாமே வெறும் நிழல் மாறிதான். நாம திரைங்கிற உண்மையை உணராம திரையில தோன்றும் ஒரு நிழல் பிம்பத்தோட நம்ம சம்பந்தப்படுத்தி வச்சுட்டு இருக்க வரைக்கும் உலகம் உண்மையாதான் தோணும். உலக நடப்புகள், பயமறுத்தும் மரணம் எல்லாமே பெரும் துக்கமாவும் அச்சுறுத்தலாவும் தான். இந்த உடல் எங்க இருந்து வந்துச்சு? ஐம்பூதங்கள்ட்ட இருந்து வந்துச்சு. நிலம், நீர், நெருப்பு, மண், காற்று. அதான் நமச்சிவாயங்கிற தத்துவம் சொல்லுது. அது மறுபடியும் எங்கதான் போகும்? அதே ஐம்பூதத்துல கலக்கதான் போகுது. இந்த மனம்ங்கிற அகங்காரம் தான் இந்த பொய் தோற்றங்களோட நம்மளை சம்பந்தப்படுத்தி வச்சிட்டு இருக்கு. உண்மையில நமக்கு இறப்பும் இல்லை, பிறப்பும் இல்லை. நீயும் இந்த நிழல் பிம்பத்தோட உன்னை சம்பந்தப்படுத்தி கொள்கிற இந்த அஞ்ஞானத்திலிருந்து விடுபடுன்னு சொல்றாரு. நான் உடல் கிடையாது, நான் அந்த திரை, ஆன்மா அப்படிங்கிற உண்மை உனக்கு தெரியும் போது இந்த உலகத்துல இருக்க ஆட்டம் எல்லாமே ஒரு திரைப்பட மாதிரி தான் தோணும். துன்பம் உன்னை பாதிக்கவே பாதிக்காது. நாம எல்லாருமே திரையில் தோன்றும் நிழல்கள் தான். உண்மையான தன்மை எது? ஆத்மா. அதை எதுவுமே பாதிக்காது. பிரச்சனை என்னன்னா, நம்ம திரை இல்லை, திரையில வரும் ஒரு கதாபாத்திரமாவே நம்மளை நினைச்சுக்கிறோம். அதனாலதான் பயம், துக்கம், மரணம் எல்லாமே உண்மையா தோணுது. இவ்வளோ அழகா புரிய வச்ச ரமண மகரிஷி அவர்களோட காலில் விழுந்து அந்த பக்தனும், சாமி இப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், என் மனசுல இருந்த பாரமே இப்ப இறங்கிருச்சு, கோடான கோடி நன்றிகள்னு ஸ்ரீ ரமண மகரிஷி ஆசிகள்னால அந்த பக்தனை போலவே நமக்கும் நல்லாவே புரிஞ்சிருக்கும். திரையில கதை ஓடிக்கிட்டே இருக்கும். சில சமயம் சிரிப்பு, சில சமயம் மகிழ்ச்சி, சில சமயம் கண்ணீர். ஆனால் திரை எப்போதும் மாறவே மாறாது. அதே மாதிரி வாழ்க்கை மாறிக்கிட்டே இருக்கும்.
அனுபவங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் நீங்கள் மாறவே மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் இந்த கதையோட கதாபாத்திரம் இல்லை, நாம் அந்த சாட்சி. இப்போது உங்களுக்கே ஒரு கேள்வி கேளுங்க. நான் இப்போது வாழ்கிறேனா இல்லை நடக்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கேனா, கவனிச்சிட்டு இருக்கேனா? இந்த ஒரு கேள்வி உங்கள் வாழ்க்கையை முழுக்க மாற்றிடும். மீதமாக இருக்கிறது ஒரு பேர் அமைதி மட்டும்தான். அதுதான் இறைவன். வணக்கம்.